தமிழ்நாட்டில் டியர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது டியர்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச்னு சொல்லிட்டு ஒரு துறை, மதிப்பீடு மற்றும் செயல்முறை ஆராய்ச்சி துறைன்னு அதுக்கு பேர். இந்த துறையோட முக்கியமான வேலை என்னன்னா, அரசு துறை திட்டங்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படுது, அதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுறது, மதிப்பீடு பண்ணுறது. கிட்டத்தட்ட ரிசர்ச், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பிளானிங் கமிஷன் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்ச் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு 2 போஸ்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, அதாவது எக்கனாமிக்ஸில், எக்கனாமெட்ரிக்ஸில், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் மேக்ஸ், சோஷியல் ஒர்க், அப்புறம் சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இத்தனை டிகிரி படித்தவங்க இந்த போஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த போஸ்ட்டில் செலக்ட் ஆகிறவங்க ரிசர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் சீனியர் ரிசர்ச் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ரிசர்ச் ஆஃபீஸர் லெவலுக்கு ப்ரொமோட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும். அண்ட் ரொம்ப ஒரு அமைதியான துறை, இருக்கிறதே தெரியாது பல பேருக்கு. அதனால் ஆராய்ச்சி உதவியாளருங்கிற பணியிடங்களில் நீங்கள் உள்ள நுழைஞ்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் ஒர்க் இருக்குது, சோஷியாலஜி கொஞ்சம் இருக்குது, ஆந்த்ரோபாலஜி இருக்குது, கொஞ்சம் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எல்லாமே மிங்கிள் பண்ணி, முக்கியமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் மிங்கிள் பண்ணி 10 யூனிட் வச்சிருக்காங்க. இந்த 10 யூனிட்டுக்கு எப்படி படிக்கிறது, இல்லை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கெல்லாம் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் இது குறித்த ஃபாலோஅப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம டெஸ்ட் பேட்ச் அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுப்போம். ஏன்னா சோஷியாலஜி, சோஷியல் ஒர்க் படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி படித்தவங்க இந்த எக்ஸாம் எழுதி பார்க்கலாம். டெஃபினட்டாக ஒரு ஜென்ரல் டர்ன் ஒரு வேகன்சி அண்ட் MBC DC அதுலேயும் ஒரு ஜென்ரல் டர்ன் உள்ளவங்களும் இதில் எழுதி பார்க்கலாம். ஸோ MBC DC இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு போஸ்ட் இருக்குது. ஜென்ரல் டர்னில் யாருனாலும் எழுதலாம். BC SC STA யாருனாலும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு, இந்த எக்ஸாம் எழுதி பாருங்கள்.